Hello students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம 9th standard maths chapter 5ல example 5.8 பார்க்க போகிறோம். வாங்க கொஷினை பார்க்கலாம். Calculates the distance between the points A is equal to 7,3 and B which lies on the x-axis whose abscissa is 11. A வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 7,3A. B is equal to abscissaனா x axis மட்டும் நம்மளுக்கு கொடுத்துங்கிறாங்க. B y வந்து எக்ஸ் ஆக்சிஸில் லைஸ் ஆகுதான் அப்படின்னா 0 y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11. நவ் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 7, x2 is equal to 11, x1 is equal to 7, y2 is equal to 0, y1 is equal to 3. So x2 is equal to 11 minus formula minus அப்புறம் 7 whole square plus y2 is equal to 0 minus formula minus அப்புறம் 3 whole square. ஸோ 11 மைனஸ் 7 அப்படின்னா 4 ப்ளஸ் 4. ஸோ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 3 தான் வரும், மைனஸ் 3 வரும். மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். ஏன்னா எப்பவுமே மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் வரும். ஸோ 16 + 9 இஸ் ஈக்குவல் டு ரூட் 25. இப்போ இது ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா நம்ம வந்து இது பண்ணணும். ரூட்க்கு எப்படி வரும்? ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 5. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.